என்னடா மூஞ்சில இவ்வளவு பெரிய ஒளிவட்டம்னு பாக்குறீங்களா? இந்த ஸ்மைலுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விரதெல்லாம் முடிச்சாச்சுங்க. சோ அதனால என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா வந்து பாத்தீங்கன்னா விரதத்துல இருக்கும் போதே வந்து கருவாடை அவங்க ஊர்ல இருந்து அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்து அனுப்பி விட்டுட்டாங்க, கொடுத்து விட்டுட்டாங்க. சோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கருவாடு வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து வரமிளகாயும் வெங்காயமும் பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துட்டு கருவாடையும் அதுல கிளீன் பண்ணி சேர்த்துட்டு மொத்தமா சேர்த்து வந்து வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கஞ்சிக்கு அப்புறம் வந்து நம்ம நார்மல் சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஸோ அதையும் வந்து வறுத்து வச்சு அம்மாச்சிக்கு மோர் சோறோட அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தாங்க, இங்க உள்ள நார்த் இந்தியன் பிரியாணி. ஸோ அதுவும் சூப்பரா வந்திருக்கும், பாஸ்மதி ரைஸ்ல பண்றது செம்மையா இருக்கும் இது. ஸோ அதெல்லாம் ஃபுல் பிளேட்ல வச்சு எல்லாருமே ரவுண்டா உட்காந்து நல்லா பேசிக்கிட்டே வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா கொஞ்சம் வந்து ஸ்ப்ரைட் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணோம். யூடியூப்ல லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.